Hello students, welcome back to Arul Spoken English. In this video, we will talk possessive pronouns. Grammar translation method மூலமா possessive pronouns வந்து இப்படி தான் சொல்லி கொடுக்கறாங்க. Grammar translation method வந்து ஸ்கூல் காலேஜ்ல சொல்லி கொடுக்கிறது. Spoken English centersல இதுதான் சொல்லி கொடுக்கறாங்க. மை வந்தா என்னுடைய, அவர் வந்தா நம்முடைய, எங்களுடைய, இவர் வந்தா உன்னுடைய, உங்களுடைய, his அவருடைய, அவருடைய, இவனுடைய, her அவளுடைய, அவளுடைய, இவளுடைய, இவருடைய, இட்ஸ்னா அதனுடைய, இதனுடைய, தேர் அவர்களுடைய, அவைகளுடைய, இவர்களுடைய, இவைகளுடைய, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஸ்கூல் காலேஜில் படிச்சிருப்பீங்க. இது கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். இந்த மெத்தட் மூலமாக படிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம இங்கிலீஷ் பேசும்போது இந்த மாதிரியான வார்த்தைகள் வருதான்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு நம்ம இந்த வார்த்தைகளை போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டு வந்து செட் ஆகிடுது. அதனால தான் நம்ம இங்கிலீஷ் பேசும்போது ஃபஸ்ட்டு தமிழுக்கு நம்ம பேச வேண்டிய வாக்கியத்தை யோசிக்கிறோம், அதுக்கப்புறம் அதை இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி அப்புறம் தான் பேசுகிறோம். ஸோ கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் மூலமாக நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கிறதுனால இந்த பிரச்சனை இருக்குது. சில நேரங்களில் நம்ம ஏன்டா இங்கிலீஷ் பேசுகிறவங்களுக்கு கடுப்பாகுது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து தமிழில் யோசித்து அதுக்கப்புறம் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம இங்கிலீஷில் பேசுகிறங்காட்டி கடுப்பாக இருக்கும். அப்படிங்கிறனால கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தூக்கிட்டு இங்கிலீஷை ஈஸியாக வெள்ளைக்காரங்க மாதிரி புரிஞ்சுக்கிட்டு, அவங்க நேச்சுரலாக எப்படி புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க லாங்குவேஜை புரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி நம்ம வந்து சரளமாக பேசுகிறதுக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற மெத்தட் தான் அட்வான்ஸ்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். அந்த மெத்தடில் இதை நம்ம வந்து இப்படி படிக்கக்கூடாது. இதை நீங்கள் வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கலாம், ஓ இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த மெத்தட் மூலமாகவே இங்கிலீஷை கற்றுக்கூடாது, ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸுக்கு ஓ அப்படியா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து நான் வந்து இப்போ அழிச்சிட்றேன். அழிச்சிட்டு அட்வான்ஸ்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடில் இதை நம்ம எப்படி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லித்தரேன். அட்வான்ஸ்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் வந்து எதையுமே குருட்டு மனப்பாடம் பண்ணுங்கன்னு சொல்லாது. உங்கள் லாங்குவேஜில் இப்படி இருக்குதா அப்படியே குருட்டு மனப்பாடம் பண்ணிக்கிங்க, அதுக்கு இதுதான் ஈக்குவலண்ட், அப்போ இதை போட்டு பேசுங்க அப்படின்னு செஞ்சோம்னா நம்ம லாங்குவேஜுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அதோட ஈக்குவலண்ட் இங்கிலீஷில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்புறம் நம்ம பேசுவோம், அதுங்களை பொழுது விடிஞ்சிடும். ஓகே, நம்ம அட்வான்ஸ்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் மூலமாக அதில் இருக்கிற பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணி இங்கிலீஷை அதன் போக்கிலே நம்ம புரிஞ்சுக்கிட்டு இங்கிலீஷை சரளமாக பேச போகிறோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்க, சரி பொசசிவ் ப்ரொனவுனை ஃபஸ்ட் என்ன சொல்லிடுவோம். பொசசிவ் ப்ரொனவுன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு வாக்கியத்தில் நிறையா நவுன் பேசுகிறோம். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா ராமன் வந்து ராவணனை கொன்றார் அப்படின்னு சொல்லி சென்டென்ஸ் பேசுகிறோம். அந்த சென்டென்ஸில் ராமன் சப்ஜெக்ட்டு, ராவணன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் எப்பயுமே ரெண்டே நவுன் தான் நம்ம பேசிகிட்டு இருக்க மாட்டோம். ராமன் ராவணனை லட்சுமணனுடைய வில்லை வைத்து கொன்றார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்போ லட்சுமணன் அப்படிங்கிற ஒரு நவுனை நம்ம உள்ளே கொண்டு வரோம். அந்த வில்லோட உரிமையாளருங்கிற பேரில் நம்ம லட்சுமணன் அப்படிங்கிற ஒரு நவுனை உள்ளே கொண்டு வரோம். ராமன் வேணாம், அடுத்த எக்ஸாம்பிள் போயிடுவோம். இது ரகுவுடைய புத்தகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த ரகுவுடைய அப்படின்னு சொல்லி அந்த உரிமையை சொல்கிறோம் பாருங்க, அந்த உரிமைக்கு பேர் தான் வந்து பொசசிவ்னஸ், அதாவது பொசசன் அப்படிங்கிற ஒரு நவுன்லேருந்து உருவாகும் அட்ஜெக்டிவ் வார்த்தை தான் பொசசிவ். அதுக்கு இருக்கிற ப்ரொனவுன் தான் பொசசிவ் ப்ரொனவுன். அதாவது நம்ம ஒரு சென்டென்ஸில் நிறையா நவுன்களை சொல்ல முடியும். இது ராமனுடைய புத்தகம், இந்த புத்தகத்தை நான் ரகுவிடம் கொடுத்தேன், ரகு அந்த புத்தகத்தை சங்கர் வீட்டில் உள்ள யாரோ ஒரு பேரை சொல்லலாம். இந்த மாதிரி ஒரே சென்டென்ஸில் நம்ம நிறையா நவுன்களை யூஸ் பண்ண முடியும். நிறையா நவுன்களை யூஸ் பண்ணும்போது அந்த சென்டென்ஸை வந்து அடுத்தடுத்து மறுபடியும் அவங்கள பற்றி நம்ம பேசும்போது, அந்த புத்தகத்தையும் அது பேசும்போது மறுபடியும் அந்த பேரை போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு கடுப்பாக இருக்கும். அப்படிங்கிறனால அந்த நவுனுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக நம்ம உருவாக்குற ஒரு நவுன் தான் ப்ரொனவுன். நம்ம எப்பயுமே எந்த நவுனை சொன்னாலும் ஒரு பேரை ஒரு சென்டென்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னாலும் அடுத்து கண்டினியூஸாக பேசும்போது மறுபடியும் அவங்க பேரை சொல்லிகிட்டு இருந்தால் நமக்கு கடுப்பாகும். அப்படிங்கிறனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ப்ரொனவுன் யூஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா மனிதர்களோட இயல்பு அதுதான், ஒரு பேரை கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டு இருந்தால் எரிச்சலாக இருக்கும். அப்படிங்கிறனால இத்தனைக்கும் நமக்கு பிடிச்சவங்களாக இருந்தாலும் கூட, நமக்கு நல்லா பரிச்சயமானவங்களாக இருந்தாலும் கூட நமக்கு வந்து எரிச்சலாகும். அப்படிங்கிறனால அதுக்கு பதிலாக நம்ம வந்து ப்ரொனவுன் கிரியேட் பண்ணுறோம். இதுதான் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் இயல்பு. அதனால தான் எல்லா லாங்குவேஜ்லையும் பார்த்தீங்கன்னா ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ
நம்ம வந்து கண்டினியூஸாக ஒரே நவுனை யூஸ் பண்ண கடுப்பாங்கிறனால அதுக்கு பதிலாக ப்ரொனவுன் யூஸ் பண்ணுறோம். அப்போ ஒரு பொருளோட உரிமையாளரை பற்றி நம்ம பேசியிருக்கோம். அந்த உரிமையாளரோட நவுன், அதாவது அவர் அடையாளப்படுத்துறதுக்காக ஒரு நவுன் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ரகுவின் புத்தகம், ரகுவோட புத்தகம் அப்படிங்கிறப்ப ரகுவோட புத்தகம் அப்படிங்கிறத நம்ம சொல்லும்போது ரகுங்கிற பேர் யூஸ் பண்ணுறோம். ரகுஸ் புக். இந்த அப்போஸ்ட்ராஃபி ஏன் வரும் அப்படின்னு நான் அப்புறம் சொல்கிறேன். ரகுவோடைய அப்படிங்கிற அந்த உரிமையை குறிக்கிறதுக்காக இந்த அப்போஸ்ட்ராஃபி வந்திருக்கு. ஸோ மறுபடியும் ரகுவோட புத்தகம் நம்ம சொல்லிட்டு இருந்தால் கடுப்பாக இருக்கும். ரகுவோட புத்தகம் வந்து நான் ரகுவோட புத்தகத்தை நான் வாங்கிட்டேன். ரகுவோட புத்தகம் வந்து 40 ரூபாய். ரகுவோட புத்தகத்தில் 100 பேஜஸ் இருக்குது. ரகுவோட புத்தகத்தை நான் வந்து சங்கர் கடையில் வாங்கினேன். ரகுவோட புத்தகத்தை அப்படி ரகு நம்ம சொல்லிகிட்டே இருந்த கடுப்பாக இருக்குங்கிறனால தான் அடுத்த இதுலேயே நம்ம என்ன பண்ணிடுறோம்னா இந்த ரகு அப்படிங்கிறதுக்கு பதிலாக அந்த நவுனை தூக்கிட்டு அதுக்கு ஈக்குவலான மதிப்பு இருக்கிற அந்த பர்டிகுலர் வேர்டை வந்து நம்ம மாற்றிடுறோம், ஹிஸ்ன்னு போட்டுடுறோம். அதுக்கு பேர் தான் ப்ரொனவுன். ஸோ அது நமக்கு தெரிஞ்ச பையனாக இருந்தாலுமே அந்த பேருங்கிறது கண்டினியூஸாக வந்தால் அந்த பர்டிகுலர் வார்த்தையை கேட்க கடுப்பாக இருக்குங்கிறனால நம்ம ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். எப்படி இருந்தாலும் நம்ம ஏதாவது ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் மனித இயல்பு என்னென்னா கண்டினியூஸாக பேரை கேட்டுக்கிட்டு இருக்க கடுப்பாக இருக்குங்கிறனால எரிச்சலாக இருக்கும். ஓகே, அதனால மனிதர்கள் வந்து அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட இந்த வார்த்தை தான் ப்ரொனவுன். நவுனுக்காக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட வார்த்தை தான் ப்ரொனவுனு. அதில் பொசசிவை, அதாவது ஒரு உரிமையாளரை பொசசிவை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட நவுன் தான் ப்ரோனவுன். ஓகே, ஒரு உரிமையாளரை பற்றி சொல்லும்போது ஒரு நவுன் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த உரிமையாளரோட நவுனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட நவுனுக்கு பேர் தான் ப்ரொனவுன். ஓகே, இந்த தெளிவு இருந்துக்கணும். அப்போ இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ மை அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். அதுக்கு மை வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சட்டை அப்படின்னு நான் சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து மை. அதுக்காக நீங்கள் நினச்சக்கூடாது என்னுடைய அப்படின்னு வந்தால் தான் நான் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் மை செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் அப்படி வந்து கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடுக்கு போயிடக்கூடாது. நான் வந்து உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக தமிழில் பேசுகிறேன். அதாவது இது என்னுடைய இது அப்படின்னு நான் சொல்லும்போது என்னோட பொசஷன் நான் சொல்லும்போது நான் வந்து மை யூஸ் பண்ணுறேன். என்னுடைய பொசஷன், என்னோட பொசஷனில் இருக்கிறது இது, அதனால சொல்லும்போது நான் மை யூஸ் பண்ணுறேன். அப்படி தான் எடுத்துக்கணுமே தவிர என்னுடைய அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்தால் தான் நான் வந்து மை யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தமிழுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இங்கிலீஷ்க்கு வந்தீங்கன்னா நீங்கள் இங்கே போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே வார்த்தை இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு வரங்களாட்டி இங்கிலீஷ் ரொம்ப ஸ்லோவாகிடும். உங்களுக்கே கடுப்பாக இருக்கும், என்ன இங்கிலீஷ் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூட நீங்கள் தமிழை பற்றி தான் யோசிச்சுட்டே இருப்பீங்களே தவிர இங்கிலீஷை பற்றி யோசிக்க மாட்டீங்க. இங்கிலீஷ்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க. ஸோ ட்ரான்ஸ்லேட் பண்ணாமல் இங்கிலீஷை சரளமாக பேசுகிறது தான் அட்வான்ஸ்டு கிராமர் ட்ரான்ஸ்லேஷன் மெத்தட். அந்த மெத்தட் என்ன சொல்லுது அப்படின்னா, என்னுடைய பர்சனை பற்றி நான் பேசும்போது, என்னை பற்றி நான் வச்சுருக்கிற பொருளை பற்றி பேசும்போது நான் மை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. புரியுதுங்களா? அது மாதிரி இப்போ நாங்கள் வந்து இப்போ நீங்களும் நானும் ஒன்றா இருக்கோம். நம்மளுடைய பர்சனை பற்றி, இது நம்மளுடைய கிளாஸ், நம்மளோட பர்சனை பற்றி பேசும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா அவர், இட் இஸ் அவர் கிளாஸ். ஓகே, இதோட தமிழ் மீனிங் நம்மளுடைய கிளாஸ். அதுக்காக தமிழில் நம்மளுடைய வருது அதனால தான் நான் அவர் யூஸ் பண்ணுறேன்னு அங்கே போயிடக்கூடாது. கான்செப்ட் தான் புரிஞ்சுக்கணும். கான்செப்ட் என்ன அப்படின்னா நம்மளுடைய பர்சனை யூஸ் பண்ணும்போது அவர் யூஸ் பண்ணணும். ஓகே, அதுதான் நம்மளுடைய உரிமை. நம்மளுடைய பர்சனை யூஸ் பண்ணும்போது அவர் யூஸ் பண்ணணும். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர நம்முடைய வார்த்தை இருக்கா அப்படின்னு தமிழுக்கு போகக்கூடாது. ஓகே, கான்செப்ட் என்ன, உங்களோட பொசிஷனை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பேனா வச்சுருக்கீங்க, அப்போ உங்களோட பர்சனை சொல்லும்போது நான் என்ன பண்ணணும்னா யுவர், இது நான் உங்கள்கிட்ட இருந்து வாங்கியிருக்க பேனா அப்படின்னு சொல்லி நினச்சோம்னா நான் என்ன சொல்லுவேன்னா இட் இஸ் யுவர் பென். சரி, நீங்கள் நினைக்கலாம் இங்கே வந்து நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க ஒரு நவுன் இருந்தால் தான் ப்ரொனவுன் வச்சு ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்கன்னு. இந்த ப்ரொனவுனுக்கு பின்னாடி இருக்கிற உயிர் கொடுக்குற நவுன் யாருன்னு உங்களுக்கும் எனக்கும் தெரியுங்கிறனால நான் வந்து டைரெக்டாகவே ப்ரொனவுன் யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் சம்மந்தமே இல்லாமல் நான் வந்து இட் இஸ் ஹிஸ் பென் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்னா நீங்கள் வந்து கேட்பீங்க இந்த ஹிஸ் யார்,
ஏன்னா உங்களுக்கு தெரில யார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த நபரை பற்றி நான் ஒரு நவுன் சொல்லலை, அடையாளப்படுத்தலை யார் அப்படின்னு. அப்படிங்கிறப்ப நம்ம டைரெக்டாக இங்கே ப்ரொனவுன் யூஸ் பண்ண முடியாது ஒரு சென்டென்ஸில். எடுத்த உடனே ஒரு நவுனை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தால் தான் அதுக்கப்புறம் அதை நம்ம ப்ரொனவுன் வச்சு ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து ஆனால் யுவரில் உங்களுக்கு எனக்கு தெரியும் அப்படிங்கிறனால நான் வந்து யுவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஏன்னா இது வந்து உங்களோட பெண்ணுன்னு உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறனால அந்த யுவருக்கு பின்னாடி இருக்கிற நவுன் யார் அப்படிங்கிற உரிமையாளர் யாருன்னு உங்களுக்கு தெரியுங்கிறனால நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ஐயிலையும் வீலையும் யுவர்லையும் நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதுலாம் எடுத்தோடனே இட் இஸ் ஹிஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி சொல்லணும்னாலும் இவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இது யார், இதுக்கு பின்னாடி இருக்கிற நவுன் யார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ண முடியும். ஸோ ஹிஸ்ஸு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஆண் வந்து உரிமையாளராக இருக்கார் ஒரு பொருளுக்கு. இட் இஸ் இது நான் சொல்கிறேன், இட் இஸ் ரகுஸ் டஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம்னா, இட் இஸ் ரகுஸ் டஸ்டர்னு சொல்லிட்டோம்னா அதுக்கு அடுத்த லைனில் வந்து வேணால் நம்ம வந்து ஹிஸ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த ரகுக்கு இதை தூக்கிட்டு அதுக்கு பேர ஹிஸ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம எப்பயுமே நவுனாக வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணவே கூடாது, கடுப்பாக இருக்குங்கிறது தான் லாங்குவேஜ். ஸோ இந்த ஹிஸ் எதுக்கு அப்படின்னா, ஒரு ஆணை பற்றி அவரோட பொசிஷனை பற்றி பேசுகிறதுக்காக யூஸ் பண்ணுற ப்ரொனவுன் தான் ஹிஸ். அதே ஒரு பெண்ணை பற்றி ஒரு பெண்ணோட பொசிஷனை யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஹெர். என்ன யூஸ் பண்ணுற போகிறோம்னா ஹெர், இட் இஸ் ஹெர் பென். ஓகே. ஆனால் இந்த ஐஇ வி யூ இதுக்கெல்லாம் வந்து இது ஆண் பாலும் கிடையாது பெண் பாலும் கிடையாது. இது ஆண் பால் ரெண்டு பால் ரெண்டுக்குமே ஒரு ஆண் பால் பெண் பால். அதாவது ஒரு ஆணை பற்றி சொல்லும் போதும் நம்ம வந்து ஐ யூஸ் பண்ணலாம். ஐ ஆம் அ கேர்ள், ஓகே, வி ஆர் கேர்ள்ஸ், யூ ஆர் அ கேர்ள். அதனால இந்த இதை பற்றி இதுக்கு வந்து ஆண் பாலோ பெண் பாலோ கிடையாது. ஆனால் இதுக்கெல்லாம் இருக்குது, ஹிஸ்ஸுக்கும் ஹெர்ருக்கும் இருக்குது. ஹிஸ் வந்து ஒரு ஆண் பால், ஹெர் வந்து ஒரு பெண் பால். இதுக்கு வந்து பால்னா வந்து ஜெண்டர் சொல்லுவாங்க, ஜெண்டர் இருக்கு. ஸோ ஒரு பர்டிகுலர் ஒரு ஆணை அடையாளப்படுத்தி அவரோட உரிமையை சொல்லணும் அப்படின்னா நம்ம ஹிஸ்ஸு, ஒரு பெண்ணை அடையாளப்படுத்தி அவரோட உரிமையை சொல்லணும் அப்படின்னா ஹெர். ஸோ ஒரு ஆண் நவுனை முன்னாடி சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஒரு அதுக்கு நம்ம ஹிஸ்ஸை வச்சு தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும் ப்ரொனவுனை. ஒரு பெண் நவுனை முன்னாடி சொல்லியிருந்தோம்னா அதுக்கு வந்து ஹெர்ரை வச்சு தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆண் பாலும் கிடையாது பெண் பாலும் கிடையாது. அது உயிரற்ற பொருள்களுக்கு சொல்கிறது. அக்ரின்னு தமிழில் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உயிரற்ற பொருள்களுக்கு நம்ம சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா இட்ஸ் 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 ஓகே. இட்ஸ் நம்ம சொல்லணும் அப்படின்னா ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, this pen is owned by இந்த எக்ஸாம்பிள் நல்லா இல்லை, வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏன்னா ஓனடு வந்து இதில் வராது, பேசிவ் சென்டென்ஸில் வராது. ஓகே, இப்போ வந்து it is my book, this is its cover அப்படின்னா இது என்னுடைய புத்தகம், இது வந்து அந்த புத்தகத்தோட கவரு அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு வந்து இட்ஸ் கவர். அந்த புத்தகத்தோட கவரு, அந்த புத்தகத்தை வந்து நம்ம வந்து இட்ஸை வச்சு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? ஸோ புத்தகத்தை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இட்ஸை வச்சு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம எப்போவுமே ஒரு நவுன் சொல்கிறோம் அப்படின்னா அந்த நவுனை வந்து ப்ரொனவுன் வச்சு ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது அடுத்தடுத்த சென்டென்ஸுகளில். அப்படி பேசினா தான் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஒரு கண்டினியூஸாக அந்த புக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா கடுப்பாக இருக்குங்கிறனால நம்ம வந்து அப்படி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கண்டினியூஸாக ஒரு நவுனை வந்து யூஸ் பண்ணவே கூடாது. அதுக்கு பதிலாக இருக்கிற ப்ரொனவுன் தான் யூஸ் பண்ணணும். ஒரு பொருளை பற்றி அதோட உரிமையை பற்றி சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இட்ஸ் கவர்,
திஸ் இஸ் இட்ஸ் கவர் அப்படின்னா இது அதனுடைய கவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, ஸோ இதனுடைய அப்படின்னு தமிழ் மீனிங் போயிட்டு தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கூடாது. ஒரு பொருளோட ஒரு உயிரற்ற விஷயத்தோட இப்போ சொல்லணும்னா இட்ஸ் லிட், இட்ஸ் லிட் இஸ் ப்ளூ, இதோட மூடி வந்து ப்ளூ, இட்ஸ் லிட் அப்படிங்கிறப்போ ஒரு பொருளோட உரிமையை, ஒரு பொருளோட உரிமையை அது இந்த இங்கே வந்து இது மார்க்கர், இந்த மார்க்கரோட உரிமையை அது வந்து நம்ம ப்ரொனவுனை சொல்லும்போது இட்ஸ் போடணும். ஒரு உயிரற்ற பொருளோட உரிமையை சொல்லும்போது நம்ம வந்து இட்ஸ் போடணும். இட்ஸ் லிட் இஸ் ப்ளூ. ஓகே, அப்போ நம்ம வந்து கலரில் சொல்லணும். சரி, அது வந்து இதில் பார்த்துப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து இருக்குமே தவிர அது இதனுடைய அதனுடையான்னு வருதா அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. நம்ம உரிமையை வந்து சொல்லும்போது நம்ம யாரோட உரிமையை சொல்கிறோம், ஒரு பெண்ணோட உரிமையை பற்றி இருக்கிற உடைமை பொருளை சொல்லணும் அப்படின்னா ஹெர்ரு போடணும். ஒரு ஆணோட பொருளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா ஹிஸ்ஸு போடணும். உங்களோட பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி யுவர் போடணும். அப்படி தான் எடுத்துக்கணுமே தவிர உங்களுடைய, என்னுடைய, அவர்களுடைய அப்படின்னு அந்த உடைய வருதா அப்படின்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. இங்கே நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது பொசஸனை பற்றி நம்ம பேசுகிறோமா, அப்போ நம்ம வந்து பொசசிவ் ப்ரொனவுன்ஸான இதெல்லாம் போடணும். மையே, அவரு, யுவரு, ஹிஸ்ஸு, ஹெர்ரு, இட்ஸு, தேர் வந்து நிறையா பேர் ப்ளூரல், அது நிறையா பேர் இருக்காங்க, இல்லை நிறையா பொருள் இருக்குது. உயிரற்ற பொருளோ இல்லை மனிதர்களோ யாராக இருந்தாலும், நிறையா விலங்குகளோ யாராக இருந்தாலும் அவர்கள் அந்ததோட உரிமையை பற்றி பேசும்போது நம்ம தேர் போடணும். அப்படி தான் எடுக்கணுமே தவிர அவர்களுடையான்னு வருதா, இல்லை இவைகளுடையான்னு வருதா, அவைகளுடையான்னு வருதா அப்படின்னா அந்த உடைய வருதான்னு சொல்லிட்டு தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. ஒரு நிறையா பேர் இருக்காங்க. இப்போ நிறையா புத்தகங்கள் இருக்குது. அந்த புத்தகங்களை பற்றி பேசும்போது அதோட உரிமையை சொல்லும்போது நம்ம வந்து தேர் போடணும். ஓகே, அதை இப்போ ஏற்கனவே புத்தகத்தை நம்ம வந்து அறிமுகப்படுத்திட்டோம். அடுத்த சென்டென்ஸில் வரும்போது நம்ம தேர் போடணும். அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர அவைகளுடைய இவைகளுடையன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கூடாது. கான்செப்டை தான் எடுத்துக்கணும். நிறையா பொருளோட உரிமை பற்றி பேசும்போது நம்ம தேர் போடணும். புரியுதுங்களா? ஸோ கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடில் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து உடையான்னு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி மனசுக்குள்ளே பேசக்கூடாது. கான்செப்ட் என்ன, இந்த உலகத்தில் ஒரு ஆணோட உடைமை பொருளை பற்றி பேசலாம், ஒரு பெண்ணோட உடைமை பொருளை பற்றி பேசலாம், என்னோட மார்க்கப்போட பற்றி பேசலாம். இந்த மாதிரி பொசஸனை பற்றி பேசும்போது அவங்களுடைய பொசனை பற்றி பேசும்போது அவங்க ஆணா பெண்ணா அப்படி பார்த்துட்டு அப்புறம் சிங்குலர் ஆக்கலாம் ப்ளூரல் ஆக்கலாம் அந்த மாதிரி பார்த்து தான் நம்ம வந்து இதெல்லாம் செலக்ட் பண்ணுமே தவிர தமிழ் லாங்குவேஜுக்கு போயிட்டு உடையன்லாம் இது பண்ணக்கூடாது. நம்ம கண்டினியூஸாக இது பண்ணும்போது இந்த ஒரு உயிரற்ற பொருளோட ஒரு உடைமையை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம இட்ஸு போட்டணும். ஓகே, இப்படி தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர அந்த மாதிரி யோசிக்கக்கூடாது. ஸோ நீங்கள் கான்செப்டை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு இங்கிலீஷில் என்ன வேர்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படி தான் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா தான் இங்கிலீஷ் நீங்கள் ஸ்பீடாக பேச முடியுமே தவிர டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்பீடாகவே பேச முடியாது. புரியுதுங்களா? ஸோ அட்வான்ஸ்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடு கான்செப்டை தெளிவாக சொல்லி கொடுத்து அதன் மூலமாக ஆங்கிலத்தில் என்ன அதுக்கான அந்த கான்செப்டுக்கு என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அதை ஃபோக்கஸ் பண்ணுறது தான் அட்வான்ஸ்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடுங்கிறது தமிழில் இந்த மாதிரி இருக்குது, அதுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இந்த வார்த்தை வரும்போது அந்த வார்த்தை போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறது தான் ஸ்கூல் காலேஜில் சொல்லி கொடுக்குற கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். அந்த அட்வான்ஸ்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் வந்து கான்செப்ட், அந்த கான்செப்டுக்கு ஒரு லாங்குவேஜில் இந்த கான்செப்ட் இருக்குது, ஏன்னா இந்த கான்செப்ட் படி தான் நம்ம லாங்குவேஜ் பேச முடியும். அப்போ அந்த கான்செப்ட் வரும்போது நம்ம வந்து என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணணுமோ டைரெக்டாக அந்த இங்கிலீஷ் வார்த்தையை நம்ம படிக்கணும். புரியுதுங்களா? தமிழ் மீனிங்கை வச்சுக்கிட்டு அந்த இங்கிலீஷ் வார்த்தையை படிக்கக்கூடாது. அப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேஷனுக்கு போயிடுவீங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த நான் ஏன் அழுத்தம் திருத்தமாக ஒவ்வொரு இடமையும் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து வழக்கம் போல் மறுபடியும் அவர்களுடைய இவர்களுடைய அதுக்கு வந்து தேர் அப்படின்னு போயிடாதீங்க. போனீங்கன்னா உங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்லோவாகிடும், இங்கிலீஷ் கற்றுக்கவே முடியாது, கடுப்பாக இருக்கும், நீங்கள் ஸ்பீடாகவும் பேச முடியாது. நீங்கள் வந்து கான்செப்ட் நிறைய பேர் இருக்காங்க, நிறையா மிருகங்கள், நிறையா பொருட்கள் இடங்கள் இருக்குது, அதோட பொசிஷனை பேசும்போது நம்ம தேர் போட்டுறணும்.
அப்படி தான் நீங்கள் வந்து பொசசிவ் ப்ரொனவுனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்படி தான் லாங்குவேஜையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.